என்ன தண்டவராயன், ஆகாசத்துல கோட்டை கட்டுற மாதிரி நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க உட்காருங்க. அப்ப கூட இல்லைன்னு ஐயா சொல்றேன். ஆமான்னு சொன்னா அந்த கோட்டை கட்டுற கான்ட்ராக்ட நான் கேட்பேன்னு நினைக்கிறியா? கேட்பேன், அதையும் கேட்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் உனக்கு செஞ்சிருக்கு. ஏன் இப்படி வந்தது வராதமோ டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகுது இருந்தாச்சு ஐயா. ஏன் மேட்டர் என்னாச்சு? எப்ப கேட்டாலும் அடுத்த மாசம் சொல்லிட்டு இருக்க. வருஷம் 3 ஆச்சு. என் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி கொடு, இல்லைன்னா கொடுத்த பணத்தை திருச்சி கொடு. இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டா இப்படி? நாம 2 பேரும் என்ன நேத்து இருக்க பழகிட்டு இருக்கிறோம். பணத்தை விட நட்பு தானே பெருசு. அதனாலதான் இன்னும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட நீ பணத்தை வாங்கும்போது என்ன சொன்னேன்? சிட்டில 6 இடத்தை ஆர்பிச்சு கட்டுறேன், அந்த கான்ட்ராக்ட் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டேன்ல. அதோட இன்னும் அதை பத்தி பேச்சே இல்லை. அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க கோவிலை புதுப்பிக்கணும் சொல்லியாச்சு. அந்த கான்ட்ராக்ட் உனக்கு தான் நிச்சயம் சொல்லியாச்சு. என்ன ஆச்சு? கும்பாபிஷேகம் முடிச்சு போச்சு. இன்னைக்கு காத்திருக்கேன் பറ്റിல்லையா? 5 லட்சம் 10 லட்சம் இல்ல, 8 கோடி. 10 நாள்ல எனக்கு பணம் திருச்சி தரணும். இல்ல இல்ல இல்ல, எனக்கு கான்ட்ராக்ட் தரணும். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. குப்பையில இருந்தவன் நீ. உன்னை கோபுரத்துல உட்கார வச்சவன் நான். நினைச்சு பாரு. பழச மறந்துடாது. இதுவரைக்கும் நான் பில்டிங் தான் கட்டி இருக்கு, சமாதி கட்டி எனக்கு பழக்கம் இல்லை. அதையும் செய்ய வச்சிடாத. ஏயா கைலாசா, ஐயா, தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. இனிமேலும் தாமதம் பண்ணினா நமக்கு தாயே ஆபத்தா முடியும். ஏதாவது பண்ணணுமே. இப்ப என்ன பண்ண ஐயா? அவருக்கு நான் ஏதாவது கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். அவர் சாதாரண ஆள் இல்ல. நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே அவர்தான். இப்ப சாதாரணமா தான் வந்துட்டு போயிருக்காரு. இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்கலன்னா அடுத்த தடவை வர்றப்போ என் சமாதிக்கு மாலையோட தான் வருவாரு. என்ன செய்யலாம்? ஐயா, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுதியா? ஐடியாவா? ஆமாங்க ஐயா. உங்ககிட்ட இருந்தா? சரி சொல்லு. ஐயா, சென்டிமெண்டா நம்ம பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ். நாம பக்காவா பிளான் பண்ணி வர 7ஆம் தேதி என்னைக்கு கிண்டி ஹாஸ்பிடல்ல பாம வச்சு தரமட்டம் ஆக்கிடுவோம். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே இடத்துல புதுசா ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு வந்தவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து பிரச்சனையை முடிச்சிடுவோம். சபாஷ், சரியான நேரத்துல சரியான ஐடியா கொடுத்தேன். இப்பதான் நீ பிஏ. அப்படியே